உங்க ஊழியத்தை குறிச்சும் உங்களை குறிச்சும் கிண்டல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, யாருக்கு ஆண்டவர் பேசுறார்? உங்க வாழ்க்கையிலையும் உங்க தரிசனத்திலையும் உங்க காரியத்தையும் சொல்லி சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, கர்த்தர் பேசுறார். வேதவசனத்தில் போட்டிருக்கு 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக அவன் பெத்த மகனே அப்சலோம் எழும்பி வந்து என் அப்பாவை கொல்லணும்னு துடிப்பான். பெத்த மகனே வேதம் போட்டிருக்கு. தாவீது ராஜா பகுரின் மட்டும் வந்தபோது இதோ சபில் விட்டு வம்சத்தனாகிய கேராவின் குமாரனாகிய சீமை என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிற்கிறானா. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதுக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் அவர்கள் நடந்து கொண்டு போகையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய ஊழியக்காரன் மேலும் அவன் கல்லை எடுத்து, தாவீது தொலைந்து போடா, தொலைந்து போ, சாவு. சவுல் ராஜாவுடைய ஸ்தலத்துல, சவுலின் ஸ்தலத்துல ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டன் ரத்தப்படிய திரும்ப பண்ணினார். பாத்தியா? கர்த்தர் உன் ராஜ்யத்தை எடுத்து உன் குமாரனாகி அப்சலோம் மேல கொடுத்தார். பாத்தியா? ஆடுனலடா முடிஞ்சது. உன் சிங்காசனம் முடிஞ்சது, உன் தரிசனம் முடிஞ்சது, உன் குடும்பம் முடிஞ்சது. உன் பிள்ளை அழிய போறான், நீ அழிய போற, உன் குடும்பம் எல்லாம் சாக போகுது, உன் ஊழிய சாக போகுது. பிசாசு சொல்றான், பிசாசு பேசுறான். ஆனா தாவீது சொல்றான், சிரியாவின் குமார அபிசாய் உடனே சொல்றான், தாவீது அமைதியா, நீ ஏன் இப்படி? இன்னும் நான் உனக்காக யுத்தம் பண்றேன். அந்த சீமையை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரே குத்தி அந்த சீமையை கொன்னுட்டுமா தாவீதே? தாவீது சொல்றான், டேய் உனக்கு எனக்கு என்னடா, சிரியாவின் குமாரரே உனக்கு எனக்கு என்ன? கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். எனக்கு நிந்திக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறார். பரியாசம் பண்றாங்க, அனுமதிச்சிருக்கிறார். என்னை வெறுக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறார். ஊழியங்கிறது சாதாரணமானது இல்லை சிஸ்டர். இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரில் கேட்டீங்கன்னா அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க. நான் ஒரு மிஷினரி ஊழியத்தை செய்கிறேன், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் சமீப காலமாக ஒரு 5-6-7 வருஷமாக தான் 5-6 வருஷமாக தான் சபை ஊழியத்தை நடத்திட்டு இருக்கேன். பவுல் சொல்லுவார், சுவிசேஷத்து நிமித்தம் நான் கட்டுன்னு இருக்கிறேன், நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்லுவார். ஆனால் என்னைக்கு நான் சபை ஊழியத்தில் வந்தேனோ பாஸ்டர், அணுவணுவா சாகுறேன், அணுவணுவா சாகுறேன். பரியாசம் வெளியில இருந்து வந்தா கூட பரவாயில்ல, உள்ளே வரும். வருதா சிஸ்டர்? வருதா தங்கச்சி? வெறுக்கிறாங்க. நான் போற இடத்துலாம் எங்க போனாலும் ஒரு கூட்டம், அண்ணன் பாஸ்ட் வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் ஓடி வந்துடுவாங்க, அண்ணே அண்ணே அண்ணே. உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். யாரை இங்க வர்றவங்க யாரை பார்த்தாலும் எத்தனை பாஸ்டர்ப்பா அத்தனை பேரை எழுதி வச்சுதான் ஜெபம் பண்ணுவேன். பெருமைக்கு இல்லை. வருஷத்துல 21 நாள் உபவாசம் 2 முறை போடுறேன், முழு நேரம். வருஷத்துல 40 நாள் உபவாசம் 2 முறை போடுறேன். 365 நாள்ல பாதி வருஷம் பாஸ்டிங்ல ஏதோ ஓடுது. ஏன் தெரியுமா? என் தகப்பன்மார் ஏன் ஊழியக்காரர் எழுப்புதலுக்கு ஆபிரகாம் தோண்டின அந்த துறவை தூற்று போட்டாங்களே, அதை மீண்டும் எப்படியாவது தோண்டிட முடியாதா, ரெகபோ தோன்றாதான்னு தான் போறேன். என்ன பெரிய ஊழியக்காரர் நீங்க நினைக்க வேண்டாம். கழுத சிஸ்டர், கழுத தம்பி, மேன்மைப்படுத்த என்ன சிஸ்டர்? தகப்பன்மார்களுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். தம்பி முகிலோட, மோசஸ் பேரோட இப்படி நடந்திருக்கிற நிறைய பாஸ்டர் ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். எழுப்புதலுக்காக நீங்களாம் நிக்கிறீங்க. இதுதான் பாஸ்டர் ஃபெலோஸ், இதான் எழுப்புதல் பாஸ்டர், இதான் எழுப்புதல். ஏன் சபை, ஏன் ஸ்தாபனம், ஏன் விசுவாசி அதெல்லாம் பார்க்காம நிக்கிறீங்க. இதான் எழுப்புதல், இதான் எழுப்புதல், இதான் எழுப்புதல். தன்னை காட்டுறது. யோபு பாருங்களேன், நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, வெறுக்கிறாங்க. 19:11 போட்டிருக்கு, 19:14 போட்டிருக்கு, என்ன மறந்துட்டாங்க. 3 சிநேகிதர்கள் 3 அதிகாரம் மறந்துட்டாங்க. இதுதான் யோபுடைய நிலை. முதல் உடைக்கப்பட்டவன், இரண்டாவது உடலிலும் உபத்திரவம் கண்டவன்,
மூணாவது, உடன் இருப்போராலையும் உதாசீனப்படுத்தப்பட்டவன். நீங்க கேட்டு பாருங்களேன், ஒவ்வொரு பாஸ்ட்ல உண்மையில ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க உங்களுக்கு பேய் விரட்டுறதுக்கு, உங்களுக்கு வியாதியை சுகமாக்குறதுக்கு அவங்க கதறி அழுது ஜெபம் பண்ணி போராடிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் உடம்பு முடியாமல் இருப்பாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ் அனுபவிக்கிறீங்க? அவங்க பிள்ளைகளுக்கு, ஏன்னா பிசாசுடைய போராட்டம் அவங்க குடும்பத்தை தாக்கும். நீங்க கேட்குற எல்லா பாஸ்டையும் கேட்டுவாங்க, சொல்லுவாங்க ஏன் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள், நீங்கள் புத்திசாலிகள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர், நீங்கள் பலவான்கள், நாங்கள் பலவீனர், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாங்க உள்ளவர்களும் தங்க இடமில்லாதவர்களும் குட்டுண்டவர்களும் நிர்வாணிகளுமா இருக்கிறோம். எங்கள் கைகளால் வேலை செய்து பாடுபடும், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நேரம் வரைக்கும் அழுக்கை போல எல்லாரும் துடைத்து போடுகிற குப்பையை போலவும் ஆனோம். கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுது நாங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். பவுலை கேட்டா பவுல் சொல்லுவான், யூதரில் 1 கூட 40 அடி 5 அடி அடிபட்டு 5 தடவை அடிபட்டு 3 தரம் விளையாடுகளால் 3 தரம் கப்பர் சேதம், 1 தரம் கல்லறி உண்டு, கடல் பகல் முழுவதும் போக்கின, ஆறுகளால் வந்த மோசம், பட்டணங்களால் வந்த மோசம், கல்லற சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, அநேக பசி, தாகம், குளிர், நிர்வாணத்தில் இருந்து இவை எல்லாம் இருந்தாலும் எல்லா சபைகளை குறித்து உண்டிருக்கிற கவலை தான் என்ன நாள்தோறும் நெருக்குதுன்னு பவுல் சொல்றான். எனக்கு நெருக்கம்தான், ஆனா எல்லா பிள்ளைகளை பார்க்கும்போது, அவங்க நெருக்கத்தை பார்க்கும்போது தான் எனக்கு கவலையா வருதுங்கிறான். இதுதான் ஊழியம். இதான் இந்த தாகம் உடையவன், இந்த துடிப்புடையவன் தான் எழும்பி பிரகாசிக்க முடியும்.